அனைவருக்கும் நமஸ்காரம், மதிய வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சபஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி ஜோதிட உலகில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அனைவருக்குமே நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு ஸ்ரீ ஈசன் அறக்கட்டளை பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்ததற்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு ஈசன் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முதல் மேடை இங்கு, ஏன்னா கொஞ்சம் நம்ம வேலை விஷயமா இருக்கனால பேச முடியல. 10வது கருத்தரங்க மீட்டிங்கில் நமக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு சிறப்பு தான். ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் காலையிலேருந்து சிறப்பாக தன்னுடைய ஒவ்வொரு தலைப்பிலையும் பேசியிருப்பீங்க. அனைவருக்கும் இன்று பேசிய அனைத்து ஆசான்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடியன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி, அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை, தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை அப்படின்னு ஜோதிஷத்துக்காகவே ஏதோ சின்ன நம்ம துண்டு செஞ்சிட்ருக்கோம். சிவாய நம, திருச்சிற்றம்பலம். நம்ம இன்றைக்கி எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னா கிரகச்சேர்க்கை. கிரகச்சேர்க்கை அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏன்னா 9 கிரகத்தையும் 12 பாவத்தையும் எப்படியெல்லாம் நம்ம தொடர்பு படுத்தி பேசணும். அந்த சேர்க்கைக்கு அத்தனை பலன்கள் உண்டு. கிரக சேர்க்கை இப்போ ஒவ்வொரு பாவத்திலையும் ஒரு கிரகம் தான் அமர்ந்திருக்கிறதா அப்படின்னா அப்படியும் ஒரு இது இல்லை. ஒரு சிலருக்கு 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 2 கிரகங்கள் இருக்கலாம். ஒரே நேர்கோட்டில் வரிசையாக இருந்தாலும் ஒவ்வொரு கிரக மாளிகை யோகம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த கிரக சேர்க்கைக்கு அவ்வளவு வலிமைகள் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. அதோடைய தசாபுத்தியில் மிக மிக அற்புதமான விஷயங்களை நம்ம சாதிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அப்போ இந்த யோகத்தையும் நல்ல ஒரு அமைப்பையும் கொடுக்கக்கூடியது கிரக சேர்க்கைக்கு அதிக பலன் உண்டு. பாவ கிரகங்கள், சுபத்துவம் கொண்ட கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்பும் எல்லாருக்கும் தெரியும். இதில் பார்வையும் ஆதிபத்தியமும் நம்ம எடுத்து பலன் சொல்லக்கூடிய அமைப்புகளும் ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் சூரியனுடைய மற்ற எத்தனை கிரகங்கள் சேர்ந்தாலும் அதோடைய பார்வையும் இதில் மாந்தி நம்ம எடுத்துக்கிறோம். இதுபோல் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சில பல கிரக சேர்க்கைக்கு நம்ம ஒரு முக்கியமாக இந்த இடத்துல பேசலாம். சில பரிகாரங்களும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத, ஏன்னா நேரம் கம்மியாக இருக்குதுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஆன்மீகம் சொல்லிடலாம். ஏன்னா ஆன்மீகமும் பழைய நூல்களுடைய அமைப்பும் சாஸ்திர சம்பிரதாயமும் நம்ம எப்பயுமே தொட்டே ஆகணும். ஆன்மீகமும் ஜோதிடமும் நம்ம 2 கண்ணாக பாவிக்கணும் அப்படின்னு எல்லா மேடையிலையும் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஜோதிடம்ங்கிறது ஒரு லாங்குவேஜ், மொழி. அந்த மொழியை எவ்வளோ அழகாக அவர் டீச்சர் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொன்னார். அவரோட சொன்ன விஷயம் என்னென்னா அனுபவம், அந்த எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஆர்வம். அப்போ அவங்களுக்கு எத்தனை நேரம் கொடுத்தாலும் போதாது. அதுதான் லாங்குவேஜ். அந்த மொழியாக நம்ம நினச்சி ஈடுபாட்டோட நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளை இழுத்துக்கிட்டே போகும். நம்ம இழுக்க வேண்டாம், அதுவே நம்மளை இழுத்துட்டு போகும். ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளை வலிமைப்படுத்தி கொண்டு போகும், வெளியே கொண்டு வரும். என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கொண்டு செய்யும். அதற்கு நம்ம ஆன்மீகத்தை சப்போர்ட் வச்சுக்கணும். நம்மளுடைய வாக்கு பலிதத்தையும் கொண்டு வந்துக்கணும். இதெல்லாம் அருள் சக்தி கண்டிப்பாக வேணும். அப்படி ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கும்போது நம்ம சங்க காலம், அதே போல் புராணங்கள், இதெல்லாம் இதிகாசங்கள்லாம் நிறைய இருந்தாலும் ஒரு சோழர் அப்படின்னு பரம்பரையில் கரிகால சோழன் எல்லாருக்குமே தெரியும். கல்லணையை கட்டியவர் அப்படின்னு மட்டும் பளிச்சுன்னு தெரியும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அந்த அரசனை எந்த அளவுக்கு முடக்கணும், நெருப்பு வச்சாங்க, அதோட ஒரு வரலாறுலாம் இருந்து கால் கருகப்பட்டனால கரிகால சோழன். ஏன்னா ஆன்றோர் சான்றோர்கள்லாம் இருக்கீங்க, எல்லாருக்கும் அறிந்த விஷயமாக இருக்கலாம். இதில் அவர் ஒரு உத்வேகமாக புத்தி இருக்கணும். கண்டிப்பாக ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு அவசியம் வேணும். ஏன்னா புதன் அல்லவா. அப்படி அவர் நம்ம இப்படியே வாழ்ந்திருக்கணும்னு நினச்சா வாழ்ந்திருக்கலாம். அவரும் ஒரு அரசனாக ஆகணும், எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றி கொண்டு வரணும். ஏன்னா அந்த பாரம்பரியம் பரம்பரை அந்த ரத்தம் இருக்கும் அல்லவா, அதில் முயற்சியை செஞ்சார். அதற்கு இந்த கிரகச்சேர்க்கைக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அந்த கிரகச்சேர்க்கையை பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களுக்காக அவர் செஞ்ச ஒரு பெரிய அற்புதமான விஷயம், ஆன்மீக விஷயம்தான். இந்த அளவுக்கு இன்றளவும் நம்ம பேசுகிறோம். கரிகால சோழனை பற்றி பேசுறதுக்கு இது மாதிரி ஒவ்வொரு சோழன், பாண்டியன், சேரன் எல்லாத்துக்கும் வரலாறு உண்டு.
அந்த புள்ளி எங்கே அப்படிங்கிறத நம்ம கணக்கிடணும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து போட்டிருக்காங்க எஃபெக்ட் அப்படிங்கிறத. ஓஞ்சு உக்காரல, கஷ்டப்பட்டோன்னு உக்காரல. அவர் என்ன வழிபாடு எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 12 கோயில்கள் தமிழ்நாட்டில் அவங்க வந்து நிறுவியிருக்கார். அந்த அரசராக இல்லாமையே பத்திரகாளி அப்படிங்கிற ஒரு அற்புதமான தெய்வத்தை அவர் கையில் ஆயுதமாக எடுத்தார். ராமகிருஷ்ணர் என்ன வழிபாடு எடுத்தார், ஒவ்வொருத்தரோட பதிவுகளை நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும் எப்படியெல்லாம் வந்திருக்காங்க ஆன்மீகத்திலேன்னு. அப்போ அந்த பத்திரகாளிங்கிற 3-4 கோயில்கள் கோவை மாவட்டத்தில் கோணியம்மன், அதே போல் மிக சிறப்பான தண்டுமாரியம்மன் கோயில், மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பத்திரகாளி, எல்லாமே காளி சொர்பம் தான். அதை வந்தவங்க மருவி வச்சுருக்காங்க. அப்போ அந்த கோணியம்மன் கோயிலில் அவர் அமர்ந்திருக்கும் பொழுது, அந்த இடத்துல இருக்கும்போது யானை வந்து மாலை போட்டுச்சான். அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் அரசராக இருக்க வரலாறு சொல்லுது, கற்பனை கிடையாது. நீங்கள் திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சமயபுரத்துக்கும் அதே போல் வெக்காளி அம்மனுக்கும் இது மாதிரி எல்லா தெய்வமும் 12 இடத்துல வந்து அவர் நிறுவியிருக்கிறார். அப்போ நம்மளுடைய ராகு திசை, ராகு நமக்கு பலன் கொடுக்கல. இப்போ நீஷம்னு சொன்னார் விருச்சிகத்தில். ஸோ இந்த இடமெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணுங்க, கேது நீச்சமா ராகு நீச்சமா அது விருச்சிகமா ரிஷபமா நிறைய ஆய்வு உண்டு. நிறைய பேர் அதை வந்து ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து தலைப்பகுதி வால் பகுதின்னு முடிச்சுக்கிறோம். இருப்பினும் அதெல்லாம் வந்து சனி பகவானும் சரி, இதெல்லாம் சூட்சும கிரகங்கள், பாவ கிரகத்திலே சூட்சுமமானது. அந்த பாவ புண்ணியத்தோடு தான் நம்ம கர்மாவை சுமந்து பிறந்திருக்கோம். அப்போ யானை மூலமாக அவர் அருள் பெற்று ஆசீர்வாதம் பெற்று ஒரு அரசவையை ஆண்டார். இதான் வரலாறு. இதற்கு எந்த இடத்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிருக்கார் அப்படின்னா பத்திரகாளி அம்மன் வழிபாடு. அப்போ நம்ம ஒரு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது கவனமாக நம்ம எடுக்கணும். அந்த எடுக்கிறதுக்கு நமக்கு கொடுப்பனம் இருக்கணும். அந்த காலகட்டத்தில் தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இதை வந்து எடுத்துங்க. அதே போல் ராகு பேசினால அப்படியே கண்டினியூவாக இதை கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நான் எடுத்தது ஃபஸ்ட்டு சூரியன் தான். இருப்பினும் ஐயா அதோட தொடர்ச்சிக்காக அந்த ஓரையெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கண்டினியூட்டி ஏன் வந்துச்சுன்னு தெரியும் ராகு இது. ஸோ ராகு எந்த பாவத்தில் வேணாலும் இருக்கட்டும், எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ராகுடைய நட்சத்திரம். சரிங்களா? திருவாதிரை, சுவாதி, சதயம். அப்போ இந்த நட்சத்திரமாக இருந்தும் எந்த பாவத்தில் இருந்தாலும் சேர்ந்தாலும் அல்லது ராகு தசாவாக இருந்தாலும், நாகேஷ் அப்படிங்கிற மாவட்டம் வந்து இது வந்து எந்த மாவட்டம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நாகேஷ் மாவட்டம். அங்கே சிவன் கோயிலில் இருக்கிறார். நாகம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. பெங்களூரு அங்கே வந்து நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு திருப்பம் உண்டு. அதுக்கு எங்க பெங்களூர் போக முடியாது அப்படின்னா கோயமுத்தூரில் இதெல்லாம் அனுபவமாக என்னோட அலுவலகத்துக்கு வந்தவங்களுக்கு நம்ம சொன்னதுங்க. சென்னை பெங்களூர்லாம் கேட்டாங்கன்னா கோயமுத்தூருக்கு வாங்கன்னு சொல்ல முடியாது. கோயமுத்தூரில் இருக்கிறவங்கள பெங்களூர் போக முடியும்னு சொல்லக்கூடாது. அதுக்காக இந்த ராகு தேச ராகு என்ன நட்சத்திரமில் இருந்தாலும் சரி, எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, எந்த கிரக சேர்க்கையாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனையை கொடுக்குமா? பிரம்மாண்டம். ஆனால் பின்னாடி என்ன பண்ணோம்? காலை வாரி விட்டுரும். அதனால் இந்த ராகுக்கு தொடர்புடைய எத்தனை விஷயமா இருந்தாலும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க. அப்போ இங்கே என்ன கோவை மாவட்டத்துலன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை இருக்குது. இப்போ மகா சிவராத்திரியெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். 3 நாள் கோயமுத்தூரே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மார்ச் 8ஆம் தேதி வருதுங்க. அப்போ இந்த அடிவாரத்தில் வெள்ளியங்கிரி அடிவாரத்தில் நரசிபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த கிராமத்தில் இதுவும் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வரலாறு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன சிறப்பு இருக்குது, என்ன கிரகத்துக்கு அது தொடர்பு படுத்தியிருக்காங்க, யார் யார் பயன்பாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தர் சினித்துறையில் சிவாஜி கணேசன் நல்ல பிரபலியமாக இருக்கிறாருன்னா எந்த இடத்துல எந்த கோயிலை வந்து வழிபாட்டு எடுக்கணும் நம்ம. அதுதான் நம்மளோட வேலை. மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நிறைய படிக்கணும். அதனால தான் என் குரூப்பில் சொல்லுவேன், கற்போம் கற்பிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும். வளர்வோம் வளர்ப்போம். இந்த 2 தாரக மந்திரங்க என்னோடது. சரிங்களா? நம்ம வளரணும். வளர்ந்து வெளியே வந்து சொன்னாதான் நம்புவாங்க. இப்போ ஐயா கூட வந்தோடனே ஒரு பிளஸ் பண்ணார். அப்போ ஸ்ரீகரி ஐயா சரிங்க. அப்போ திருநாகேஸ்வரம் போன பலன் அங்கே உண்டு.
அந்த கோயிலில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 மணிக்கு 1 லிட்டர் பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீல நிறமாக நம்ம மாறிச்சுன்னா தோஷம் இருக்குது. அதற்கான பரிகாரம் என்னென்னா அவங்களே ஒரு சிம்பிள் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அதே பால் வந்து ஒயிட்டாகவே அப்படி இருந்தால் தோஷம் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு வரலாம். அப்பேற்பட்ட நல்ல ஸ்தலம், பாரம்பரிய மிக்க ஸ்தலம். சரிங்க, இதுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு தோஷ நிவர்த்திக்கு இதை எடுத்துக்குங்க. கோயம்புத்தூர்லங்க வெள்ளிங்கிற மலை அடிவாரத்தில் நரசிபுரம் ரைட்டுங்க கிராமம் அது. அங்கே வந்துட்டு மிக சிறப்பான கோயில் அது. அடுத்த விஷயம் வந்து சூரியன் சுக்கிரன் இணைவு, திருமணம் தாமதம். அது ஃபஸ்ட்டு தெரியும். திருமணம் தடை தாமதம் ஏன் அப்படின்னு நம்மளுடைய 2வது மாநாட்டில் புத்தகம் வெளியிட்டிருக்கேன். எல்லாமே அனுபவம் தான். கிரக சேர்க்கை, பாவம், சுக்கிரன் என்ன, செவ்வாய், குரு பகவான் 5 கிரகத்தை எடுத்து பாவ கிரகத்தோட இணைத்து இந்த பாவத்தில் இருந்தால் இப்படி தான் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சியில் ஒரு 100 ரூபாய்க்கு மிக எளிமையாக கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 1000 டிப்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். எதற்கு? திருமணத்திற்கு மட்டும். ஏன் காலதாமதம், தடை ஏன், விரைவான திருமணம் என்ன, திருமணமே நடக்கல. 10 ரூல்ஸ் தாங்க நம்ம குழுவில் கொடுத்துருக்கேன். 10 ரூல்ஸு அப்படி தானே ரேவதி மேடம்? அந்த 10 ரூல்ஸ் இருந்தால் திருமணம் தடை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். எடுக்காதேன்றவன் நீ இல்லீகலாக என்னமா பண்ணிக்கோ. மாங்கல்யம்மா ஒரு மண்டபத்திலேயோ ஒரு கோயிலையோ கல்யாணம் பண்ணணும், அதுக்கு தான் திருமணம். அது இல்லை எடுத்துகிட்டு போ ஜாதகம் சொல்கிற அளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், வளர்த்துக்கணும். அப்படின்னா ஒரு 25-30 ஜாதகத்தை 40லேருந்து ஒரு 50-55 வயசு வரை எடுத்து போட்டு கவனமாக பார்க்கணும். திருமணமே நடக்கலைங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை கண்டுபிடிச்சிடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ரூல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரைட்டுங்க. அப்போ அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அப்படின்னா அஸ்தமனம் அல்லது சேர்க்கை வந்து வெப்ப கிரகத்தோடு சேருது. இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். நிறைய வந்து காரகத்துவங்கள் அப்படின்னா அது நிறைய நேரம் ஆகும். இதுக்கு நல்ல பரிகாரம் சொல்கிறேன், இதுவும் எடுத்துக்குங்க. சுக்கர தசா, சுக்கர நீஷம் அல்லது சுக்கரனோட இது மாதிரி சூரியன் அல்லது செவ்வாய், சந்திரன் நல்ல இணைவு தான். ராகு கேது இணைவுகள் இருந்து சுக்கிரன் நமக்கு காசு பணம், கணவன் மனைவி ஒற்றுமை, கலத்தர கொடுக்கறது நல்ல விஷயமா. இதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் திருப்பூர் இண்டஸ்ட்ரியல் வந்து ஒரு குட்டி ஜப்பானுங்களாங்க சார் அது மாதிரி பேர் வாங்குச்சு அப்படின்னா நிறைய பணப்புழக்கம் உடைய ஊராக இருந்தது திருப்பூர்காரங்களுக்கு தெரியும். அதுக்கு அந்த சுக்ரீஸ்வரர் தான் அத்தனைக்கும் காரணம். அவ்வளோ வழிபாடு எடுத்தாங்க. இப்போ சரிவர வழிபாடு எடுக்கிறதுல கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக சரிவர பழங்கால கோயிலாக ஆயிடுச்சு. அங்கே 2 முழம் மல்லிகைப்பூ, 6 நெய் தீபம். சரிங்களா? வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமையாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும், புதன்கிழமை போனீங்கன்னா சுக்கிர ஓரையில் போங்க, வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ராகு காலத்தில் போங்க. சூரியன் சுக்கிரன் இணைவு போயிட்டு 6 தடவை வலம் வந்து அரை மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு இல்லாமல் பட்டோ அல்லது வெண்பட்டு மாதிரி வெள்ளை கலர் சாண்டல் கலர் ட்ரெஸ்ஸில் போகணும். திருமணம் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை. ஸ்ரீரங்கநாதருக்கு என்ன வழிபாடோ அந்த அளவுக்கு இங்கே கிடைக்கும். காசு பணம் சீக்கிரம் கிடைக்கும். சரிங்களா? இதை செஞ்சு பாருங்கள் இந்த சூரியன் சுக்கிரனுடைய இணைவுக்கு. அடுத்தது சூரியனுடைய சனி அப்பா பையன், திருப்பூர் மாவட்டம் பெரியபாளையம் சுக்ரீஸ்வரர், ஆட்டோக்காரர் கேட்டால் கூட சொல்லுவாங்க. அடுத்த விஷயங்க சூரியன் சனி என்ன சொல்லுவோம், அப்பா பையனுக்கு ஆகாது, 2 பேருமே பகை கிரகம். இதெல்லாம் அடிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி, பேரூரில் ஆத்துக்கோயில்னு பேரூர் சிவனை கும்பிட்டுட்டு, பேரூர் சிவனுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்னால் பேச முடியும். நம்ம யூடியூப்பு அந்த கோயிலையே நம்ம வந்து சொற்பொழிவு ஆட்டியிருக்கோம். சிவன் கோயில் ரொம்ப அருமையான கோயிலுங்க. சூரிய தசை சூரியன் வீக்காக இருக்கிறவங்க எல்லாருமே பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் போய் அவசியம் தரிசனம் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ அற்புதமான கோயில். கோரக்கர் வந்து ஜீவசமாதியாக பின்னாடி இருக்கும். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் சொல்கிறேன். அப்படி பழைய கோயிலாக இருக்கக்கூடிய தனி ஸ்தலம், ஆற்றுக்கு போகக்கூடிய ஆற்றுக்கோயில்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் தனியாக அங்கே இருக்கார். எல் தீபம் 9 எல் தீபம். சரிங்களா? அந்த கோயிலை தாண்டி ஆற்றுப்பாலம்
ஆத்துக்கோயில் அப்படின்னு சொல்கிற அந்த லைனில் இருக்குது பழைய கோயில். சனி பகவானுக்கே தனி ஸ்தலமாக இருக்குது. அங்கே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு எடுக்கலாம். சனினால் இருக்கக்கூடிய சனி பகவானால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். எல் தீபம் கருங்குவளை பெஸ்ட்டு, கருங்குவளை பெஸ்ட்டு வச்சு சாமி கும்பிடுங்க. அடுத்தது சூரியன் சந்திரனுங்க, சிவன் ஸ்தலம். சூரியன் சந்திரன் என்னதுங்க? அமாவாசைங்களா? ரெண்டும் சேருதா? ரெண்டு சேர்ந்த இடம் அமாவாசை யோகம் உண்டு. எப்போ உண்டு அப்படின்னா இது 10 வருஷம், இது 6 வருஷம், சரிங்களா? 16க்கு அப்புறம்தான் அந்த குழந்தை ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பெரிய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிச்சத்துக்கு வருவார், சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வருவாங்க. அதே சூரியன் ராகு கேது சேரும்போது என்ன கிரகண தோஷம் சொல்கிறோம், ஏன்னா அதோட பிடியில் இருந்துக்குது. இதுபோல் நம்ம கிரக சேர்க்கைக்கு நம்ம காரகத்துவமும் பயன்பாடும் சொன்னால் நிறைய நேரம் ஆகும். ஸோ இந்த சூரியன் சந்திரன் அப்படின்னாவே சிவன் வழிபாடு, சிவபுராணம், இதுக்கு முக்கியமான 2 ஸ்தலம். ஏன்னா சந்திரன் தான் அம்பாள், பார்வதி தாயார். இங்கே சிவன் ஆதி மூல கடவுளை அவர் தான் ஆக்குபவரும் அழிப்பவரும். ஸோ பவானி சங்கமேஸ்வரர் கோயிலை போய் சாமி கும்பிட்டு ஒரே நாளாக 2 கோயிலுக்கு போகணுங்க. கோபியில் இருக்கிற பாரியூர் அப்படிங்கிற அம்மன் இருக்காங்க. பாரியூர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்ததுங்க. சூரியன் சந்திரன் இணைவு, பையன் படிக்கல, டிப்ரெஷனாக இருக்கா, மன உளைச்சல், அப்பா பேச கேட்கறதில்ல அப்படிங்கிறவங்களும், தொழில் வளம் இல்லைங்கிறவங்க, நிறைய விஷயத்துக்கு நம்ம எங்கே தடை இருக்குதுன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு கிரக சேர்க்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிரக சேர்க்கை இருந்தால் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோங்க, பீஸ்ஃபுல்லாக உட்காந்து போகிறது எப்படி, ஒரு 5-6 பேர் நின்றுட்டு போகிறோம் எப்படி, 6-7 பேர், அந்த 4-5 பேர் உள்ளார உட்காரும்போது மீனத்துக்கு வரப்போகுது. இப்போ மே ஜூனில் வரும்னு நினைக்கிறேன், 4-5 கிரகங்கள் சேர்க்கை வரப்போகுது. அப்போல்லாம் என்ன நடக்குன்னு பாருங்கள். அப்போ காலபுருஷனுக்கு எடுங்க, அந்த பாவத்தை எடுங்க, அங்கே அத்தனை பிரச்சனையும் அத்தனை கிரகங்களை கொடுக்கும். நீயா நானா அப்படின்னு டிகிரி வைஸில் எல்லாம் அனுபவிப்போம். ஸோ அடுத்தது இந்த சந்திரன் எந்த இடத்துல இருந்தாலும் நல்லதா? மனதுக்காரகன். நம்மளுடைய நடவடிக்கை செயல்பாடுகள் எல்லாமே சந்திரன் தான். அவர் அப்படியே மாறி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பார், அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சந்திரன் ராகுவோட சேர்ந்துச்சுன்னா எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா குருந்தமலை முருகன் மன தெளிவையும் நல்ல ஆரோக்கியத்தையும். சந்திரன் ராகு என்னதுங்க? ஆரோக்கியம், மன தெளிவு இருக்காது, அம்மாவுக்கு தோஷம், ஏதாவது வைத்திய செலவாக கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும், இதெல்லாம் நம்ம எடுப்போம். அப்போ இந்த கிரக சேர்க்கைக்கு வழி வேணும்ல, ரெமிடி, அதுதான் குருந்தமலை முருகன். சனி அந்த சனிக்கிழமை போங்க, இது இம்பார்ட்டன்ட், சனிக்கிழமை தான் அது போகணும். அந்த பாறையே ஒரு 30 அடி உயரத்தில் ராகுவாக இருப்பார். இது அடுத்த இதே மாதிரி பேஸில் எங்கே இருப்பார்? திருச்செங்கோட்டில் தான் இருப்பார். இதை தான் நம்ம யோசித்தோம். அப்போ திருச்செங்கோடு இந்த பக்கம் இருக்கிற ஈரோடு இருக்கிறவங்க இங்கே போகலாம், அங்கே இருக்கிறவங்க அங்கே போகலாம். 1/4 கிலோ 1/2 கிலோ மஞ்சத்தூள், 4 நல்லெண்ணெய் தீபம், மண் அகலில் தான் நம்ம எப்பயுமே பஞ்சபூத தத்துவப்படி மண் தீபத்தை தான் போடணும், சரிங்களா? இதுதான் நமக்கு விசேஷம். அந்த பூமிக்கு அரகத்துவம் 2க்குமே பேசுது, ஓகேங்களா? அடுத்தது சந்திரன் கேது. இது சந்திரன் ராகுக்கு சொன்னோம். சந்திரன் கேது, சந்திரன் கேது புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும், சரியான டிசிஷன் எடுக்க முடியாது, ஆஸ்லேஸ் மைண்ட்லேயே இருப்பாங்க. அவங்க தான் சொல்கிறதான் கரெக்ட் அப்படிம்பாங்க, அப்படி தானே இருப்பாங்க அவங்க. அது மாதிரி ஜாதகம்லாம் இருந்தால் பொருத்தம் பார்க்கும்போது நீ விட்டு கொடுத்து போயிருமாம்பே, அங்கே ஆண் ஜாதகத்தில் இருந்தால் நீ விட்டு கொடுத்து போயிரு, சின்னதாக ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்குமே. இதெல்லாம் நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சொல்கிறோம். ஆனால் அந்த குறையை சுட்டி காட்டுற விதம் நம்மளையும் பாதிக்கக்கூடாது, அவங்களையும் பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சொல்லி பழகணும். அதுதான் நம்ம ஜெயிச்சு வந்துக்கிட்டு போக முடியும். ஓகே, அப்போ சந்திரன் கேதுக்கு காரமடை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூரில் காரமடை ரொம்ப பிரசித்த பெற்ற கோயில், ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. தாயனூர் கேதுஸ்தலம், தாயனூர் அப்படிங்கிறது. அதே திருப்பூரில் திருமுருகன் பூண்டி ஒரு தனி ஸ்தலமாக கேது இருக்குது. நம்மளே போய் வழிபாடு எடுக்கலாம், அபிஷேகம் எல்லாமே பண்ணலாம். நல்லெண்ணெய் தீபம் போடணும். அங்கே 7 தீபம், 48 அல்லது 108 எலுமச்சம்பழம் மாலை. நீங்களே அங்கே உட்காந்து கூட தண்ணியில் ஒரு கிண்ணம் வச்சு கழுவி அதை நீங்கள் மஞ்சள் நூலில் கோத்து போட்டுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேது தசை, சந்திரன் கேது, எந்த கிரகங்கள் கேதுவோட இணைஞ்சிருந்தாலும் அப்படிங்கிறத விட சந்திரன் கேது ரொம்ப மோசம்.
இப்போ நல்ல விஷயங்கள், இப்போ சூரியன் புதன், சூரியன் குரு, இதெல்லாம் அரசாளும் தன்மை, ராஜபோகமாக இருப்பாங்க. அவங்க எதுக்கு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க? புதாத்திய யோகம்பாங்க, நான் நல்ல அறிவாளி, நான் தான் மேதைம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவையில்லை. அது அந்த சந்திரன் ராகு, சந்திரன் கேது, பாவகிரக சேர்க்கை அல்லது தசாபுத்தி வரும்போது நம்மகிட்ட வருவாங்க. ஒரு புதன்ங்க எங்கே இடங்க? மிதுனம், கன்னி. மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகுங்க, சனி தசை நடக்குது. நான் சொன்னேன், ராகு திருவாதிரையில் நிற்கிதுப்பா, சனி தசை. சனி ராகு புத்தியில் கீழே விழுவ, கையில் அடிபடுனேன், அடிபட்டுச்சானார். அப்படி நிறுத்தினேன், ஃபோனில் தான் சொன்னார். உடனே சொன்னேன், ஸ்கூலுக்கிட்டே காலேஜ் பக்கத்தில் இருந்துச்சா? ஏக்கா கேட்குற, கல்லூரிக்கு ஆப்போசிட்லேயே தான் மண் சரிக்கு அப்படி விழுந்துட்டேன். மணிக்கட்டில் கரெக்டாக வாட்சு கட்டுற இடத்துல ஃப்ராக்சரு ஆச்சா. ஏன்? புதனை எடுக்கிறோம், சரிங்களா? ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவனமாக எடுத்து நம்ம முந்தி சொன்னாதான் அவங்க நமக்கு ஓ புத்திசாலியா ஜோதிடர் ஆய்வில் இருக்காங்க, அகில உலக ஜோதிட ஆராய்ச்சின்னு தாங்க வச்சுருக்கேன். அதையும் நம்ம அப்படியே போட்டோம். பிரபஞ்சம் கொடுக்கட்டுமே, இருக்குதா இல்லையா, கொஞ்ச காலம் கொடுப்பான்னு வாங்கிக்குவோம், மற்றவங்களுக்கு கொடுப்போம். வித்யாதானம். ஓகே. சூரியன் செவ்வாய் சனி இணைவு, பார்வை, தொடர்பு 3 கட்டத்தில் இருக்குது, திரிகோணத்தில் இருக்குது, கேந்திரஸ்தானத்தில் இருக்குது. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக திருமண பிரிவு இல்லைங்க. நல்லா இருந்தவங்க இல்லையா, யோசிச்சு பாருங்கள். வெளிநாட்டுக்கு 4 வருஷம் போயிருப்பியா பொண்டாட்டி விட்டுட்டு? கேட்கணும் நீங்கள் அடுத்த பாயிட்டு. உடனே விட்டுறக்கூடாது. ஏன்னா பிரிவினை என்ன, டைவர்ஸ் மட்டும்தானா? எஜுகேஷனுக்காக பையனுக்காக இப்போ திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து தங்கிட்டு இருக்காங்க. அப்போ 3 வருஷம் அந்த பையன் படிப்பான். புருஷனை விட்டுட்டு வராங்களா? அம்மா பிரிவினை இதுவும் உண்டு. இதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் மீண்டும் சொல்லும் பொழுது அது நல்ல சக்ஸஸ் ஆகும். 7, 9, 11 இருதார தோஷம், 3 தார தோஷம். இதில் புதன் செவ்வாய் சனி அடித்து சொல்லிடுங்க, 2 தாரம் தான் அப்படின்னு. தலையில் கை வைக்கக்கூடாது, கன்னத்தில் கை வைக்கக்கூடாது. ரைட்டு. அடுத்தது இன்னொரு விஷயம், குரு சுக்கரன். எதுக்குங்க? புதன் செவ்வாய் சனிங்களா? அதர் 3 கிரகங்களுக்கெல்லாம் என்ன பாவம், எந்த நட்சத்திர சாரம், இதெல்லாம் பார்த்து சொல்லணும், சரிங்களா? 2வது விஷயம் குரு சுக்கரன். குரு சுக்கரன் அப்படின்னு இணைவுனே வச்சுக்கோங்க, அருமையான இணைவு. நம்ம என்ன செய்வோம், அசுர குரு தேவகுரு எதையோ எடுத்து நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் குரு சனி, குரு சுக்கரன் பணத்துக்கு குறவே இருக்காதுங்க. ஆனால் சமுதாயம் மாறிய திருமணம் அவங்க வீட்டில் இருக்கும். லவ் மேரேஜ் பண்ணிக்கணும். எப்படி புதன் சுக்கரனுக்கு சொல்கிறோமா 90%. அதே மாமா அல்லது மற்ற சொந்தத்தில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு விருத்தி இருக்காது. அந்த ஜாதகம் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம். குரு சுக்கரனாவே ஏங்க, குருன்னு என்னங்க, பூணல் போட்ட ஐயர். சுக்கரன் யார்? ஐயங்கார். அவர் யாருங்க? பட்டை. இவர் யார்? துளசி தீர்த்தம், சரிங்களா? சுக்கரீஸ்வரர், சுக்கராச்சார ஆச்சாரி அவர். இவர் குரு யாருங்க? ஐயர். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்னன்னு நம்ம நல்ல காரகத்துவம் படிச்சுக்கணும். அப்போ அந்த இணைவை எந்த பாவத்தில் இருக்குது, காற்று ராசியில் இருக்கா, நெருப்பு தத்துவத்தில் இருக்கா, நீர் தத்துவத்தில் இருக்கான்னு பார்த்து கவனமாக சொன்னீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்போ நீர் ராசியில் இருக்கக்கூடிய குரு எல்லாமே எங்கே போகலாம் அப்படின்னா, நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரா சிவன் இருப்பார். அங்கே எங்கே காவேரி அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் சாமியை பாருங்கள், அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மரம் இன்னும் பட்டு போகாமல் இருக்குது, 2000 ஆண்டுகளுக்கு மேலே. அதான் இன்னும் ஆச்சார அனுஷ்டானமாக அங்கே பிராமின்லாம் நல்ல ஒரு இதாக கைங்கரியமாக செஞ்சிட்ருக்காங்க. சிவன் கோயில் நெரூர். சரிங்க. செவ்வாய் சனி தொடர்பு. இந்த செவ்வாய் சனி தொடர்பு நீங்கள் வேறு வேறு விதத்திலலாம் கோணலில் பார்த்துருப்பீங்க. ஆக்சிடெண்ட்டு, ஒரு விபத்து, வழக்கு, வம்பு, லொட்டு லொஸ்க்குன்னு ஏதோ ஒன்றுன்னு வைங்க. இதுக்கு ஏன் அப்படிங்கிற காரகத்துவம் நசுங்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அனுபவமாக சொல்கிறேன். ஒரு கிழமை நம்ம 7 தான் கிழமை, ராகு எதை விட்டுருங்க. அந்த செவ்வாய் சனிக்கு நடுவில், செவ்வாய்க்கு அப்புறம் என்னதுங்க? புதன்கிழமை. அடுத்தது வியாழன் குரு, வெள்ளி சுக்கரன் வெள்ளிக்கிழமை. இந்த 3 விஷயமும் அவங்களுக்கு நசுங்கும், உபயோகப்படாது, கஷ்டப்படுவாங்க, பிரச்சனையை கொடுக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2க்கும் நடுவில் தானே இந்த இருக்கு 3 நிற்கிது.
செவ்வாய்க்கும் சனிக்கும். இவ்வளோதான் ரெமெடி, எளிமையாக சொல்லிடலாம். கேளுங்க. ஆமாம்பாங்க. கல்வி தடையா? கல்வியில் தடையா? ஒன்று. புதன் என்னதுங்க? சரியான வேலை செய்யறதில்ல. ஒரு புத்தி சரியில்லாதனால தானே போய் ஆக்சிடென்ட் ஆகிறான். செவ்வாய் சனி. அப்போ இத்தனை விஷயத்துலேயும் அங்கே ஃபால்ட்டை கொடுக்கும். சரியான நேரத்தில் திருமணம் நடக்காது, பிரச்சனையை கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும், தொழில் மாற்றத்தை கொடுக்கும். புதன் என்னதுங்க? இடமாற்றம். கல்யாணம் ஆனோடனே இடமாற்றமா? ஒரு விபத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் இடமாற்றமா? செவ்வாய் சனி நீங்கள் சொல்லலாம். ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சியா, ஒரு விபத்துலேருந்து தப்பிச்சியா, இடமாற்றமாச்சா, தொழில் சரியாக உட்காரலையா, அழகாக சொல்லலாம். எந்த பாவத்தில் வேணாலும் இருக்கட்டும். பாதகாதிபதி மாரகாதிபதி அதெல்லாம் அப்புறம், சரிங்களா? இந்த மாதிரி கிரக சேர்க்கையை சார்ந்து நீங்கள் யோசித்து செய்யும் பொழுது சொல்லும் போது ரொம்ப அருமையான பலனாக இருக்கும். அனுபவ ரீதியாக நீங்கள் கொஞ்சம் வீட்டில் போய் யோசிங்க, புரியும் நான் சொன்னதெல்லாம். அடுத்தது புதன். புதன்கிறது என்னதுங்க? கல்வி, ஜோதிடம், கணிதம், 1000 சொல்லலாம். அப்போ இந்த அறிவை கொடுக்கக்கூடிய கிரியேட்டிவாக இருக்கக்கூடிய புதன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய், குரு, சனி இந்த 3 கிரகங்கள் தொடர்பு, பார்வை அல்லது சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக அவங்க இடம் மாறினாதான் நீ உருப்படுவேன்னு சொல்லிடுங்க. ஒன்று கல்வியில் ஜெயிக்கணும், டிகிரி வாங்கணும், அல்லது வெளிநாடு போய் படிக்கணும், அல்லது நீங்கள் சக்ஸஸ் ஆகி சம்பாரித்து நிலைக்கணும் சொல்லிடுங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 3ஆம் இடம் பாவத்தை எடுங்க, அந்த திசை நடக்குது. அது வேறு கான்செப்ட். நான் சொல்கிறது கிரகங்களை மட்டும் வச்சு, ஓகேங்களா? அடுத்தது சனி பகவான் எங்கெங்கே பார்க்குறார்? ஒரு ஜீவனக்காரர், ஆயுள்காரர், அருமையான தொழில் 10, 11க்கல்லவா. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. அதாவது பின்ன அனுபவம் தான் அந்த கல்வியை பட்டை தீட்டுதுங்க. அப்படி தானேங்கய்யா? உங்களுக்கு இருக்கிற ஒரு ஞானமும் ஒரு அனுபவம் எனக்கு இருக்கா? எனக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கா? இல்லை. அதனால தான் நம்ம புத்திமதி சொல்கிறோம். அதனால் 7க்கு அப்புறம் இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க, எந்த கிரகம் இருந்தாலும். சரிங்களா? 8 விட்டுருங்க. 7க்கு அப்புறம் இருக்கிற 12 வரையும் இருக்க முடிய கிரகங்கள் எதிர்க்கோ ஜெயிக்கும். 7க்கு கீழே 1லேருந்து 6 வரையும் இருக்கக்கூடிய கிரகம் மெதுவாக தான் ஜெயிக்கும். இதெல்லாம் அனுபவங்க. நீங்கள் பாருங்களேன், 3ல் சனி, ஒரு மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமான முயற்சி, ஒவ்வொரு விஷயத்துலையும் கேளுங்க ஆமாம்பாங்க. படிப்புலேருந்து ஆரம்பிங்க. அதே இங்கே அவரோட இடத்துலையும் இருக்கட்டுமே, மகரம் கும்பத்தில் கேளுங்க, 16 வயசுலேயே சம்பாதிப்பான். அதெல்லாம் அனுபவங்க. நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டே இருந்தால் வரும். அடுத்தது சனியோடைய பார்வை. இந்த ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் மந்தக்காரகர் தான், ஸ்லோ பிளானட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொடுத்தா ஒரு அடி தான் அல்லது ஒரு தடை தான். ஒரு வீடு வாங்கி வித்துட்டா அடுத்த வீடு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், அழிக்க முடியாது. இது நம்மளுடைய பாவ கிரக சேர்க்கை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். அதே குரு புதன் பார்வை அல்லது சேர்க்கை, சனி பார்வையோ சேர்க்கை எது இருந்தாலும் கல்வி தடை தாமதம் எழுதி சொல்லிடுங்க. யாருங்க? சனி பகவான். சனி பகவானுக்கு மட்டும் சொல்கிறேன், வெளியூரில் போய் படிச்சுக்குப்பா, பெரியம்மா வீட்டில் படிச்சுக்கு, சித்தப்பா வீட்டில் படிச்சுக்கோன்னு சொல்லிடுங்க. அது சித்தப்பா வீட்டை சொல்லிடுங்க, நல்ல சிறப்பாக வருவார். அடுத்தது சரியான டீச்சரே அவங்களுக்கு அமைய மாட்டாங்க. நல்ல குரு அமையணும்ல. நிறைய ஹெச்எம் மாறினாங்களா, டீச்சர்ஸ் மாறினாங்களான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட், அனுபவம் தான். அதே போல் உறவுகளை பிரிஞ்சாதான் அவங்களுக்கு யோகம். உறவுகளை பிரியணும், அவங்களுக்கு கண்டிப்பாக யோகம். தாய் தந்தையை பிரிந்து ஹாஸ்டலில் படிக்கிறதோ வெளியூரில் படித்தா அவங்களுக்கு யோகம். குரு புதன் சனி பகவான் பார்வை தொடர்பு, அவ்வளோதான் விஷயம். அடுத்ததுங்க ராகு தொடர்பு, கண்டிப்பாக வெட்டுக்காயம், ஒரு ஊனம், எதுவுமே எனக்கு இல்லை, உன் வீட்டில் இருந்துச்சா ரத்த சொந்தத்தில் கேளுங்க, ஆமாம்பாங்க. சனி பகவான் கேது, எங்கேயாவது ஒரு தொடர்பு கேளுங்க, உங்கள் வீட்டில் யாராவது மென்டல் டிப்ரெஷன் பைத்தியம் இருந்தாங்களான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. சித்தப்பாவோட பையன் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது நம்மளுடைய ரத்த வாரிசுக்குள்ளார. இதெல்லாம் கிரக சேர்க்கை. அதே போல் புதனும் சந்திரனும் சனி பகவான் பார்வைன்னு கேட்டிங்க, எடுத்துங்க, தொடர்புன்னு எழுதிக்கிங்க. அடுத்தது புதனும் சந்திரனும் அப்படின்னா மறதி, மனநோய், கண்டிப்பாக நரம்பால் பாதிக்கப்படுவாங்க பின்னாடி வர வர. அப்போ முன்னாடியே சம்பாரிச்செல்லாம் ஸ்டாண்டர்டாக உட்காந்துக்கு, தம்பி 10 வயசு பையன் வந்தால் சொல்லலாமா? ஜாதகத்தை பார்த்து சொல்லலாங்களா இல்லைங்களா? கண்டிப்பாக சொல்லலாம்.
அடுத்தது சூரியன் செவ்வாய். ஃபஸ்ட்டு என்னென்னா வம்பு வழக்கு பிரச்சனைகள், பற்கள் சம்பந்த பிரச்சனை வரும், இஎன்டி தொடர்பு அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும் சொல்லிடுங்க. அடுத்தது செவ்வாய் சந்திரன். செவ்வாய் சந்திரன் சனி பகவான் தொடர்பு இரத்த ஓட்டத்தை, இரத்தம் சம்பந்தமான உறவுகளை, பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்போ எவ்வளவு பாருங்கள், ஒரு பாவ கிரகத்துடைய சேர்க்கை எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஒரு குழந்தை வந்து சோம்பேறியாக இருக்குதுங்க, இது வந்து வாழ்வியல் பரிகாரம். பெரியவங்களாக இருக்கீங்க, சோம்பேறியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம பழங்கால விஷயமெல்லாம் மறந்துட்டோம், குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதில்லை. ஏன்னா ஃபேஷன் உலகம் மாடர்ன் ஆயிடுச்சு. அவங்கள சோம்பேறியாக இருக்கிறதுக்கு 2 தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். நம்ம அந்த கோழி குண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது விளையாட கற்றுக் கொடுங்க. அது உருண்டு ஓடும்போது கண்ணு சொலடிச்சும், கண்ணு பயிற்சி, ரத்த ஓட்டம், ஓடுற இது எல்லாமே அந்த காம்பவுண்ட் சைட்லேயே உட்காந்துருக்கிறோம். இப்போ நம்ம உட்காந்து செல்லு, டிவி, சீரியல், நிறைய விஷயம் பேசலாங்க. பரவாயில்ல, குழந்தைங்க விஷயம் எடுத்தால் நான் எமோஷன் ஆயிடுவேன். ஸோ 12 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கோழி குண்டெல்லாம் விளையாட நம்மளும் கொஞ்சம் ஈடுபாடோட குழந்தைய மாறி செய்யுங்க, விளையாட்டு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி பம்பரம், கை வந்து கையில் அத்தனை விஷயம் சரஸ்வதி கடாட்சம் இருக்குது. அதனால தான் பெண்ணை நம்ம இங்கே வச்சு பிடிச்சி எழுதுகிறோம். இது வந்து நரம்பு வந்து நம்மளுடைய புத்தியையும் அறிவையும் தூண்டுது. இப்படியே வச்சுட்டு படிங்கம்ம, இப்படியே வந்து பண்ணிட்டு பால் மாதிரி உருளும், படிங்க, சீக்கிரம் ஞாபகம் வரது இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும், தூக்கம் வராது. ஒரு சிலர் நடந்துக்கிட்டே படிப்பாங்க, ஒரு சிலர் ஆடிக்கிட்டே படிப்பாங்க. இந்த எல்லாம் நம்ம இப்போ ஏன்னு பார்க்கணும். எல்லாம் புதன் சனி காரகத்துவம் இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொல்லும் போது விளையாடு வந்து அவங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பம்பரம், கோழிக்குண்டு இதெல்லாம் விளையாட சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆக்டிவாக குழந்தைங்க ஆயிரும். அப்போ நீங்களும் ஆக்டிவ் ஆயிருங்க, அதுங்க பாட்டுக்கு அதுங்க வேலையை புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க, செஞ்சு பார்த்தா தான் தெரியும். குரு ராகு, அருமையான பிளானட் குரு. ராகு என்னதுங்க, ஏதாவது ஒரு போதை பழக்கம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த குரு என்ன பண்ணுவார், கொஞ்ச நாள் கழித்து மறக்க வச்சிருவார், சரிங்களா? ஒரு 40 வயசு 45 வயசில் இருந்தேங்க, டீ வந்து ஒரு 50 டீ, ஒரு 4 பாக்கெட் சிகரெட்டு குடித்தேன், அப்படி நிறுத்திட்டேன் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுவார். அதே குரு கேது நம்ம கடனாளியாக தான் இருப்பாங்க, கடனே வாங்காமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லிடுங்க. வர ஏஜ் வச்சு நீங்கள் சொல்லிடுங்க தயவுசெய்து. அவங்களுக்கு நிறைய பணம் சேரும், அதெல்லாம் சண்டால யோகம்பாங்க, பணங்காசு நிறையா வருதும்பாங்க. ஆனால் அந்த கேது இணைவு என்ன பண்ணுங்க, கடைசி வரை ஏதோ ஒரு இஎம்ஐ அது இன்னும் போயிட்டே இருக்கும், லோனு அதில் தள்ளிக்கிட்டே கொண்டு போயிடும். அப்போ அவங்களுக்கு விரக்தி வந்துடும், சாமியார் வாழ்க்கை வந்துடும், குடும்ப பிரச்சனை வந்துடும், பிரிவு வந்துடும். இதெல்லாம் குரு கேது. கல்வி தடை அவசியம் வருங்க, அதுக்கப்புறம் படிப்பாங்க, சரிங்களா? குரு சுக்கரன் திருமணத்துக்கு பிறகு ஒரு எஜுகேஷன். 45 வயசு 50 வயசுலாம் இப்போ நம்ம ஜோதிடம் படிக்கிறோம்ல, டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு டிப்ளமோ கோர்ஸ்லாம், இது மாதிரி படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏன்னு நீங்கள் பாருங்கள், என்ன தசா நடக்குது, என்ன கிரக சேர்க்கையோடு நடக்குது. குரு சூரியன் புதன் 3 சேர்க்கையும் மிதுனம் கன்னியோட தொடர்பு இருந்தால் ட்வின்ஸுங்க. ட்வின்ஸு ஜாதகம்லாம் ஒரு 10 ஜாதகம் பார்த்துட்டு எடுத்ததுங்க. இதெல்லாம் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும், திரிகோணம் இருக்கும், அப்படி இல்லைன்னா செயற்கையாக இருக்கும். மிதுனமும் கன்னியும் தொடர்பில் இருக்கும், ட்வின்ஸு குழந்தைங்க எப்படி பிறக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பாருங்கள். குரு வந்து எந்த ஒரு சுப கிரகங்களும் தன்னுடைய இடத்துல சரியான சுபத்துவத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பாஸ் கிடையாதா, உண்டா இல்லைங்களா? குரு இப்போ எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் இருக்கிற இடத்துக்கு என்னதுங்க, சரியான பலனை கொடுக்கறதில்ல. சுக்கரன் புதன் எல்லாமே 7ஆம் பார்வையோ அல்லது 5 7 9 இந்த பார்வைக்கு தான் சுபத்தன்மை, பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் அதிகாரம் உண்டு. அதே அசுப கிரகத்துக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஏன், பிடிவாதம், அடமட்டு, கெட்டவன் நான் இதுதான் செய்வேன்பாங்க, அதை ஒன்றும் மாற்ற முடியாது, அப்படியே காரகத்துவமாக எடுத்துக்குங்க. அப்போ அவர்கிட்ட என்ன கிடைக்குமோ அதை வாங்கிக்கணும். அதனால தான் அஷ்டமத்து சனி 7 சனியில் கல்யாணம் ஆகும். நீங்கள் எடுத்து பாருங்கள், குழந்தை பிறக்கும், லவ் மேரேஜ் இருக்கும், குழந்தை பிறந்துக்கு அஷ்டமத்து சனிக்கு லவ் மேரேஜாக இருக்க கேளுங்க, ஆமாம்பாங்க, பிடிவாதமாக போய் கல்யாணம் பண்ணிக்குவான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் கிரக சேர்க்கைக்கெல்லாம் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அனுவாவி அப்படிங்கிற ஒரு இடம், முருகன் ஸ்தலம், மிக பிரசித்த பெற்ற பழங்கால கோயில். ஒரு 500 படி இருக்கும், ஆனால் அது கேப்பாக இருக்கும். அதில் வந்து ஆஞ்சநேயர்லேருந்து சிவன்லேருந்து ஆஞ்சநேயர் வந்து முருகன் கோயிலில் இருக்க மாட்டார். இதெல்லாம் ஒரு சொல்லணும் அப்படிங்கிறக்காக. சனி
செவ்வாய் இணைவு செவ்வாய் சனி எங்கே தொடர்பு இருந்தாலும் அணுவாயி அப்படிங்கிற ஆர்ச்சு போட்டிருக்கோம். ஆஞ்சநேயர் இருப்பார். நல்ல ஆரோக்கியம் வேணும், மன தைரியம் வேணும் அப்படின்னா அங்கே போயிட்டு பெரிய தடாகம் கோவை மாவட்டம் அல்லது மேஷத்தில் சனி நீச்சமாக இருந்தாலும், செவ்வாய் எங்கெங்க நீச்சம்? கடகத்தில். தூக்கமாக இருக்கீங்களா அல்லது வேறு ஏதாவது யோசனையில் இருக்கீங்க? நம்ம ஏதாவது கிரக சேர்க்கை பார்க்கலாமா? ஓகே. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேஷங்கிறது மலைப்பகுதி தான். ஸோ இந்த அமைப்பு வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள், நல்ல ரெமெடி. அதே போல் கட்கடகரேஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப இதுதான் சிவாஜி கணேசன் வழிபட்ட ஸ்தலம். அதுக்காக தான் நான் எழுதிட்டு வந்தேன். இதை நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு குலம் ஜெயிக்கிறதுக்கு, நம்ம வம்ச விருத்திக்கு இந்த கோயில் போயிட்டு வாங்க. கட்கடேஸ்வரர் 2 இடத்துல இருக்குதுங்க. கணுவாய் கோயம்புத்தூர்ல இருக்குது, பிரசித்த பெற்ற இடத்துல இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க. ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு நல்ல மலைக்கோயில், சிவன் ஸ்தலம். இது ஆனைக்கட்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய அருமையான ஸ்தலம். ஸோ ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளை வந்து ஆட்படுத்துது, உட்படுத்துது. நம்ம அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வேணா விதியை மதியால் வெல்லலாம். ஆன்மீகத்துடைய அமைப்பில் நம்ம எல்லா விஷயமும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ அயோத்தி. சரிங்களா? எதையுமே டிசைன் பண்ண முடியும், எதையும் நம்ம போக்குக்கு இழுத்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ஜோதிடத்தில் ஜெயிச்சு நிறைய நம்ம வந்து யூடியூப்லேயும் டிவிலையும் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோன்னு தெரியும். அதே போல் ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கோங்க அப்படிங்கிறது தெரியும். நமக்கானது எடுத்துக்குங்க, நம்மளுடைய பாக்கியத்தை இயக்கிக்குங்க. 9ஆம் பாவத்தை, எல்லா கிரகமும் சரியில்லைங்க, எந்த தசாபுதி எனக்கு கொடுக்கலைன்னா 9ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. அது எந்த நட்சத்திர சாரம், அந்த நட்சத்திரம் அன்று போய் என்ன கோயில்னு கவனமாக எடுத்து நீங்கள் வழிபாடு எடுக்கிறது சிறப்பு. அப்படி மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் முடிஞ்ச வரையும் 1000 கோயில் அற்புதமாக தரும் 1000 கோயில்னு எழுதிட்டுருக்கேன். அது எல்லாமே கிரக இணைவு பார்வை தொடர்பை வச்சு தான் எழுதிட்டுருக்கோம். அடுத்த புத்தகம் இது வந்து நம்ம உலகத்திலேயே இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிக அற்புதமான ஸ்தலங்களாக நிறைய இருக்குது. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இங்கெல்லாம் போனால் நம்மளோட முன்னோர்கள் போயிருப்பாங்க, நம்ம போனால் ஒரு விமோச்சனம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மண்ணுக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து நின்று அந்த முருகன் மற்றும் ஈசனுடைய அருளால் ஸ்ரீ ஈசனுடைய அமைப்பில் வந்து இங்கே பேசணும்னு எப்போ விதிக்கப்பட்டிருக்கோ அந்த நேரம் தான் நமக்கு பாக்கியம். அந்த பாக்கியத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஈசன் அறக்கட்டளை நிறுவனர் பாலசுப்ரமணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையம், வாழ்க ஜோதிடம். மோனிகா சொல்லிட்டுங்களா? அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை மகளிருக்காக நம்ம நிறைய செஞ்சிட்ருக்கோம். ஜோதிஷத்தை மகளிர்லாம் கொண்டு வரணும், வெளியே பெண்களுக்காக பாடுபட்டுருக்கோம். அதில் நம்மளுடைய பெயர் கோவை கிருஷ்ணவேணி, சிவஞானி அப்படின்ட்டு நம்ம பேரூர் ஆதீனமெல்லாம் நமக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க. சிவஞானி. என்னோடய புத்தகம் வந்து இருக்குது, 100 ரூபா தான். ஒரு 10 புத்தகம் தான் கொண்டு வந்திருக்கேன், லேட்டாக வந்தனால. யாருக்கு பாக்கியம் இருக்கோ வாங்கிக்கிங்க. ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி 9385911501 501 9385911501. அடியன் கிருஷ்ணவேணி. ஐயா உங்கள் நேமுங்க? தணிகாசலம். வாழ்க வளமுடன், சிவாய நம. எந்த கிரகங்கள் முன்னாடி இருக்குதோ அது வேலை செய்யாது. ஒரு அனுபவம் எங்கெங்க வரும்? கல்வி படிச்சுட்டா அனுபவம் வந்துருமா?